பூண்டு ரசம் வைக்கலாமா? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு வச்சு தரது இந்த பூண்டு ரசம் தான். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நிறையவே பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அது கூடவே ஒரு 2 தக்காளி பழமும் நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு, இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அது கூடவே பெப்பர் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2மே போட்டுட்டு நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. இப்படி பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. அது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நுர பொங்கி வர டைமில் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பூண்டு ரசம் ரெடி.